ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல கிறிஸ்பியா டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸான காலிஃப்ளவர் வடை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் வடை பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதும் 2 கைப்பிடி அளவில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான அளவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் ரொம்ப தண்ணியில் வெந்துடக்கூடாது. 50% வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் தண்ணியில் குக் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 50% காலிஃப்ளவர் குக் ஆனதும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். டீ குடிக்கிற டம்ளராக இருந்தால் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டு 2 மணி நேரம் மூடி போட்டு மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து வடை போடுற பதத்துக்கு மாவு ரெடி ஆயிரும் கெட்டியாக. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. குக் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்ததும் நம்ம இப்போ மாவு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வடை பதத்துக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாயில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடையை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வடை போடும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை இப்போ சிம் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வடையில் உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா வெளியே வெந்தது மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வடை போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்னோட ஃபேவரட்டான இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.